அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மும்தாஸ் டிலைட். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, குக் வித் கோமாளியில் இர்ஃபான் செஞ்ச தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் குக்கரில் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் போட விருப்பம் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே பிரிஞ்சி இலை 2 போட்டுக்கிறேன், 4 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 4 லவங்கம் போட்டுக்கலாம். இது நல்லா வெடித்த உடனே நான் 3 பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே 4-5 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுவும் வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நான் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு வதங்கின உடனே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டு வதக்கிக்குங்க. இப்போது உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நான் தேங்காய் பால் போட்டு இப்போ கொதிக்க வைக்க போகிறேன். உங்களுக்கு ஃபுல்லாகவே தேங்காய் பால் வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நான் ஒரு 2 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தேங்காய் பால், 2 கிளாஸ் நார்மல் வாட்டர் போட்டு கொதிக்க விட போகிறேன். இப்போது தேங்காய் பால் நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரைஸ் வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கிற ரைஸ் இதில் போட்டுக்கலாம். நான் புல்லட் ரைஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஜீரக சம்பா, பாஸ்மதி ரைஸ் இல்லை நார்மல் சாப்பாடு ரைஸாக இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அரிசி போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டுடலாம். விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஷர் எடுத்து விட வேண்டாம், தானாக ப்ரெஷர் இறங்கின அப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நல்லா உதிரியான டேஸ்டான தேங்காய் பால் சாப்பாடு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு சைடிஷாக சிக்கன் மிளகு வறுவல் தான் நான் வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மெழுகு வறுவலோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் மும்தாஸ் டிலைட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.